வந்திருக்கீங்க. இருந்தாலும் நான் இப்ப உங்களை பார்த்து எப்படி திரும்பணும்னா மன உருக்கத்தோட. ஏன்னு கேட்டா உங்களை ஆலயம் கட்ட விடாம தடுக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. நீங்க தொடர்ந்து ஆலயம் கட்டணும். உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா உங்க மேல நான் ரொம்ப பிரியப்பட்டிருக்கேன். அதனால பிரியமா சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சிருக்கேன். யாரது? சகரியாவை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததுங்க. என் ஆலயம் அதிலே கட்டப்படும். கிளியரா சொல்றாரு, என் ஆலயம் அதிலே. அப்ப எந்த விஷயம் உறுதி? ஆலயம் கட்டப்படுற விஷயம் உறுதி. இனிமேல் என்ன ஆகாது? தடை வராது. எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப என்ன விஷயம் புரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா ஆலயம் கட்டுற வேலை வேற விஷயத்தினால என்ன ஆகாது, தடைபடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க கட்டுங்கன்னு சொல்லி கட்டுபவர்களை உற்சாகப்படுத்தி சொல்றதுக்கு தான் தேவன் யார் அனுப்புறாரு பாத்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசி. சோ இந்த ப்ராசஸ நம்முடைய வாழ்க்கையில எந்த ப்ராசஸோட கம்பேர் பண்ணு பாத்தீங்கன்னா, எதோட கம்பேர் பண்ணு பாத்தீங்கன்னா, நாமளும் தேவனுடைய சித்தப்படி அவருடைய அழைப்பை பெற்று ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஆலயத்தை நம்ம எங்க கட்ட போறோம்னா, நம்மளையவே ஒரு ஆலயமா கட்ட போறோம் இல்லையா? நீங்களே அந்த ஆலயம். சோ நம்மளையவே நம்ம ஆலயமா கட்டுறதுக்கு நமக்கு அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாலாம் நடக்காது. நமக்கு என்ன வரும்? தடைகள் வரும். ஆனா ஆலயம் கட்டுறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வரவும் இல்ல. ஆலயம் கட்ட வந்தவங்களுக்கு தடையும் வருது. சோ ஆலயமும் கட்டணும், தடையை மீறி கட்டணும்னா நமக்கு ரெண்டு தீர்க்கதரிசிகள் வரும். ஒன்னு ஆகாய், இன்னொன்னு சகரியா. சோ நமக்கு ஆகாய் யார், நமக்கு சகரியா யார்? அங்க ஆகாய் எப்படி சொன்னாரு? கொஞ்சம் ஹார்டா, கொஞ்சம் ஹார்ஷா. சகரியா ஆசையா ஆறுதலா சொன்னாரு இல்லையா? அப்ப நமக்கு ஆகாய் யாரு? நியாயப்பிரமாணம். நமக்கு சகரியா யாரு? அன்பின் பிரமாணம். இப்ப சொல்லுங்க, சகரியா நியாயப்பிரமாணத்தினுடைய கடினத்தோட வந்து சொல்ல வந்திருக்காரா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணத்தோட வந்து சொல்ல வந்திருக்காரா? இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம். அதனாலதான் சகரியாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தேவன் நினைத்து. இப்ப சொல்லுங்க, தேவன் இன்னைக்கு யார் நினைச்சிருக்காரு? இஸ்ரேல் ஜனங்களா, நம்மளைவா? அதுக்கு என்ன ப்ரூஃப்? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம், அதான் ப்ரூஃப். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோங்கிறது ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சத்தியத்தை படிக்கிறதுக்கு தேவன் யாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு? நமக்கு. அந்த அடிப்படையில் கூட சொல்லலாம், தேவன் இதை நமக்கு தான் கொடுத்திருக்காரு. சோ இப்போ நம்ம எதுக்குள்ள என்டர் ஆகலாம்னா, இந்த புஸ்தகத்துக்குள்ள. இந்த புஸ்தகத்துக்குள்ள எதுக்குள்ள என்டர் ஆகலாம்னா, முதல் செக்ஷனுக்குள்ள போனா, முதல் செக்ஷன்ல வசனங்கள் சகரியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் என்ன தலைப்பின் கீழ் வருது? மனம் திரும்ப அழைப்பு. இப்ப क्वेश्चन, யார் மனம் திரும்ப அழைப்பு? எங்க இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப அழைப்பு? பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களா? பாபிலோன்ல இருந்து வந்துட்டாங்க, ஆனா ஆலயம் கட்டல. சோ பாபிலோன்ல இருந்து சிறையிருப்பு முடிச்சிட்டு வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு அழைப்பு. இப்ப क्वेश्चन, அவங்க மனம் திரும்பணுமா? ஒய் ஆலயம் கட்டல. ஆலயம் கட்டுறதுக்கு தடை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஆலயத்தை விட்டாங்க. சோ ஆலயம் கட்ட வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி யார் பாத்தீங்கன்னா சகரியா. சோ சகரியா எப்ப தன்னுடைய வொர்க் ஸ்டார்ட் பண்ணார்? வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். சோ தரியுங்கிறது மேதோ பெர்சிய ராஜா, மேதிய ராஜா. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய. சகரியா அப்பா பேர் என்ன? சகரியா அப்பா பேர் இத்தோ. இவ்வளவு கரெக்டா சொல்லி கரெக்டா சொல்லிடுங்க. பெரகியா. அவங்க தாத்தா பேரு, பைபிள்ல சில சமயத்துல தாத்தா பேர் என்ன சொல்லும், அப்பா பேர் தான் சொல்லும். ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த மாதிரி தாத்தா பேர் அப்பா பேரை சொல்றது. நேபுகாத்நேச்சர், கரெக்ட். நேபுகாத்நேச்சருடைய பேரன் அவர் தான் பெல்சாத்சார். ஆனா பெல்சாத்சார் பத்தி சொல்லும்போது நேபுகாத்நேச்சர் பையன் சொல்லி போட்டுருக்கு பைபிள்ல. சோ பையன் பேரங்கிற வார்த்தைக்கு சொல்றதுக்கு அன்னைக்கு பழைய ஹீப்ரு லாங்குவேஜ்ல வார்த்தைகள் இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க, காமனா போட்டாங்க. தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அர்த்தம் தெரியாம தமிழ்ல தவறான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இப்ப அவருடைய அப்பா பேரு பெரகியா, தாத்தா பேரு இதோ. சோ என்ன சொல்ல போறாரு? மனம் திரும்புவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்ல போறாருன்னா, அவங்க மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாரு. கரெக்டா? அவங்க மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாரு. ஏன் நமக்கு சயின்ஸ் வந்துச்சுன்னா, அவங்க மனம் திரும்பணுமா? அந்த கேள்வி வந்துருச்சு. மனம் திரும்பணுமா வேண்டாமா? ஏன்? சொந்த வேலையை பார்க்கறாங்க, எந்த வேலையை பார்க்கல, வந்த வேலையை பார்க்கல. சோ அதனால அவங்களுக்கு என்ன வேணும்? இப்ப மனம் திரும்பணும். அவங்க மனசுல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து போடணும். இப்ப அவங்க ஆலயம் கட்டுவதற்கு தடையா இருக்கிற விஷயத்தை எடுத்து போடணும். அந்த அழைப்பின் கீழே
தேவன் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகரியா மூலம் வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். ஈஸியா இருக்குல படிக்கிறதுக்கு, ஒண்ணுமே இல்லை வசனத்துல, ஈஸியா புரிஞ்சுங்களா? கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் முடிச்சவதான். அப்ப தேவனுக்கு யார் மேல கோபமா? பிதாக்கள். யாருடைய பிதாக்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் பிதாக்கள். புரிஞ்சா புரியல உங்களுக்கு? புரிஞ்சா கேள்வி கேட்குமா? தைரியமா சொல்லணும். கேள்வி கேட்குமா? கேள்வி சொன்னாதான் இல்ல. டேக் மை क्वेश्चन எந்த பிதாக்கள்? முற்பிதாக்கள் தான் பாவம் செஞ்சிருக்காங்க, இவங்கள படிச்சுவாங்க. இருங்க क्वेश्चन சிம்பிளிஃபை பண்றேன். எந்த பிதாக்கள் நான் கேட்டது எந்த அடிப்படையிலனா, இவங்க ஏற்கனவே எங்க சிறையிலிருந்தாங்க? பாபிலோன். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? இஸ்ரவேல் தேசத்துல. அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்திருக்காங்க, அங்கேயும் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? பாபிலோனுக்கு போனாங்க, 70 வருஷம் சிறையில் புடிச்சா திரும்பி வந்தாங்களா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? தப்பு தான் பண்ணாங்க. இப்ப தேவன் கோபம் சொல்றது சிறையிருப்புக்கு முன்பு இருந்த பிதாக்களையா, சிறையிருப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த பிதாக்களை? ரெண்டுக்கு வித்தியாசங்கள் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டு பிதாக்களுமே தப்பு பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த பக்கம் சொல்லிருக்கிற பிதாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனுக்கு போறதுக்கு காரணமா இருந்த பிதாக்கள். இஸ்ரேல் தேசத்துல பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறதுக்கு முன்னாடியே தப்பு பண்ண பிதாக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிதாக்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிறையிருப்புக்கு பின்பு. சிறையிருப்புனா எப்ப முடிச்சது? பெர்சியா ராஜா பீரியட்ல வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்க? அவங்க ஆலயத்தை கட்டல. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? தப்பு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கேள்வினா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சகரியா மூலம் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமா இருக்குன்னு சொல்லிருக்காரு. இந்த ரெண்டு பிதாக்கள்ல எந்த பிதாக்கள்? சிறையிருப்புக்கு பின்னாடி, சிறையிருப்புக்கு பின்பு. எல்லாரும் பின்பு சொன்னா நீங்க பின்பற்றீங்க. சிறையிருப்பு பின்புதான். ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு க்ளூ வேணும்ல? க்ளூ பிடிச்சிடலாமா? அப்புறம் மாத்துறாரு. தேவன் எந்த பிதாக்கள் மேல கோபமா இருக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணா, முதல் விஷயம் ஞாபகம், தேவன் அவர்களை என்ன பண்ணிருக்காரு? நினைச்சிருக்காரு. என்ன புதுசா ஒரு டைட்டில் சொல்றீங்க? சகரியாவுடைய பேருக்குரிய அர்த்தம் தேவன் அவர்களை, அதனால என்ன பண்றாரு? பிதாக்கள் மேல எப்படி இருக்கின்றார்? கோபமா இருக்கின்றார். சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த பிதாக்கள் மேல் அவர் கோபமா இருந்தார்? எந்த பிதாக்கள் மேல் கோபமா இருந்தார்? ஒரு क्वेश्चन எங்க போறோம்னா, வீடு கட்டின பிதாக்கள். எப்ப வந்து சிறையிருப்பு முடிச்சு வந்து என்ன பண்ணாங்க? வீடு கட்டினாங்களா இல்லையா? அதை தேவன் எச்சரிக்கை கொடுத்தாரா இல்லையா? யார் மூலமா? ஆகாய். வாசிங்க ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? தேவன் கேட்கிற அந்த வீடு எந்த வீடு? அவருடைய ஆலயம். சோ ஆலயம் வந்து கட்டப்படாம இருக்கிறப்ப நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க? ஒரு இச்சு மட்டும் கிடைச்சிருக்காரு. மச்சு பாவப்பட்ட வீடுகள் குடியிருக்கும் காலம் இதுவோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்க வழிகளை என்ன பண்ணுங்க? அப்ப இந்த பிதாக்கள் என்ன பண்ணிருக்காங்க? இப்ப தப்பு பண்ணிருக்காங்க. இவங்க அந்த ஜனங்களுக்கு பிதாக்கள் தான். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க? தப்பு பண்ணிருக்காங்க. இப்ப தேவன் ஒருவேளை இந்த பிதாக்கள் மேல கோபமா இருந்தாரா? இல்லை. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க? தப்பு பண்ணிருக்காங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. அந்த க்ளூ என்னன்னா, சகரியா புஸ்தகம் சொல்றது சிறையிருப்புக்கு முன்பு இருந்த பிதாக்களை பார்த்து அவங்கள பத்தி இவங்க கிட்ட உங்கள் பிதாக்கள் மேல் கோபமாதுன்னு சொல்றாரா, அல்லது சிறையிருப்பு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய ஆலயத்தை கட்டாம தங்கள் வீட்டில கட்டின பிதாக்களை பார்த்து சொல்றாங்க? வீடு கட்டினவங்க பார்த்து, வீடு கட்டினவங்க பார்த்தானே. சரி வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுல ஒரு க்ளூ இருக்கு, பார்க்கலாம். எத்தனை பேர் கண்டுபிடிக்கீங்கன்னு பார்க்கலாம். ஒரு க்ளூ நான் தந்துடுறேன். இவங்க தங்கள் வீட்டை கட்டும் போது தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி ஆகாயா சகரியாவா? ஆகாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் பிதாக்களை போல் இராதே. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். உங்கள் பிதாக்களை மாதிரி. நம்மளுடைய क्वेश्चन என்ன? எந்த பிதா? எந்த பிதா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது கரெக்ட்டா சொல்ல முடியும். எந்த பிதா? அடுத்தது முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி. க்ளூ. முந்தின தீர்க்கதரிசிகள். இருங்க ஹாஸ்பிடல். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி. அவர்களை நோக்கி உங்கள் பிதாக்கள். எந்த பிதாக்கள் தெரியல. உங்கள் பிதாக்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள். விட்டு என்ன பண்ணுங்க? திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார். என்று கூப்பிட்டார். எங்க? முந்தின 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 தீர்க்கதரிசிகள். சோ முந்தின தீர்க்கதரிசிகளா போய் உங்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்க? திரும்புங்க திரும்புங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாமா?
கூப்பிட்டாங்களாமா. இப்ப கொஸ்டின் என்ன? தேவன் கடும் கோபமாய் இருந்த தீர்க்கதரிசிகள் பிதாக்கள் சிறையிருப்புக்கு முன்பு இருந்தவங்களா, சிறையிருப்புக்கு முடிச்சு வந்தவங்களா? எப்படி மாத்துறீங்க பாத்தீங்களா? ஏன் முன்புன்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அங்க பூரணம் இருக்கு. தீர்க்கதரிசிகள் சிறையிருப்பு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தேவன் ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அங்க பூரணம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் யாரு? ஆகாய். அப்ப தீர்க்கதரிசிகள் சொன்னா கண்டிப்பா எப்ப வந்து வாய்ப்பு இருக்கு? சிறையிருப்புக்கு முன்பு. புரிஞ்சா? எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு வசனம் படிக்கிறதுக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை போனா எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. அதுக்குள்ளே கேள்வி கேட்டா எவ்வளவு விஷயம் இருக்கு. காரணம் இதுல நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பின்னாடி. அதனால சொல்றேன். சரிங்களா? சோ தேவன் உங்கள் மேல், உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமா இருந்தார்னா, எந்த பிதாக்கள்? சிறையிருப்புக்கு முன்பு இருந்த பிதா. இன்னும் சொல்ல போனா சிறையிருப்புக்கு போறதுக்கு காரணமே அவங்கதான். அப்படி என்ன செஞ்சாங்க? அவங்க 3 முக்கியமான விஷயங்கள் செஞ்சாங்க. தேவனுக்கு ஆகாத விஷயம் செஞ்சாங்க. என்னென்ன விஷயம் அது? நீங்க சொல்லுங்க. என்ன விஷயம் அது? இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த 3 தான் இருப்பாங்க. 1 விக்கிரக, 2வது வேற்றுமை இல்ல, இன்பிட்டினா அக்கிரமம், மேட்டிமை, விக்கிரகாராதனை, அக்கிரமம், மூணாவது ஜெனரல் ரிபெலியன், கலகம். இந்த 3 குள்ள தான் இஸ்ரேல் சுத்தி வருவாங்க பாத்தீங்கன்னா. என்னென்ன 3? 1 எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட். விக்கிரகாராதனை, 2வது அக்கிரமம் பண்றது, 3வது. இப்ப என்ன உங்களுக்கு மனசுக்குள்ள சந்தேகம்? இந்த 3க்கு என்ன வித்தியாசம்? 3க்கு என்ன வித்தியாசங்கிறது ஆன்டிடைப் படிக்கிற பார்க்கலாம். இப்போதைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 3யுமே பண்ணாங்க. கலகம் பண்ணாங்களா இல்லையா? கலகம் பண்ணாங்களா இல்லையா? எக்ஸாம்பிள், மோசேக்கு மடிப்பு கலகம் பண்ணாங்க. அப்புறம் வேற ஏதாவது சந்தர்ப்பத்துல கலகம் பண்ணது? ஆசிரியர் கூட என்ன கலகம் பண்ண? ஓகே, அதான் பிரதர் சொல்றாரு. கரெக்ட், அதே பாயிண்ட் தான். அப்ப கலகம் பண்ற சொல்லி தனியா பாத்துங்க. இப்ப வேணாம், ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ரைட்டுங்களா? சோ இந்த 3 விஷயமும் யாருக்கு இருந்துச்சு? அதனாலதான் தேவன் இந்த பிதாக்கள் மேல என்ன வந்தாராமா? கடும் கோபமா இருந்தாரு. இப்ப எதுக்கு சகரியா மூலம் சொல்றாருன்னா, நீங்க இந்த விஷயத்தை என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க அப்படின்னு. இந்த ஜனங்களை மனம் திரும்பதுக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உங்கள் பிதாக்கள் செஞ்ச தப்பை நீங்க என்ன பண்ணிடாதீங்க. செஞ்சா என்ன ஆகும்? செஞ்சா என்ன ஆகும்? கரெக்டா சப்ஜெக்ட் படி சொல்லணும். செஞ்சா என்ன ஆகும்? ஆலயம் கட்டுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதனால தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஒருவேளை இவங்க மனம் திரும்பினா ஆலயம் கட்டுற வாய்ப்பு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி. யார் இந்த நீ? சக்கரவேணுமா? சகரியா அவர்களை நோக்கி. எவர்களை நோக்கி? பிதாக்களையா? இல்ல. யார்? ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து. யார் பார்த்து? ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? என்னிடத்தில் திரும்புங்கள். எப்படி? இந்த பக்கம் திரும்பி கட்டாத, இப்படி திரும்பி கட்டுகிறார். கரெக்டா? கரெக்டா? என்னிடத்தில் திரும்புங்கள் என்ன அர்த்தம்? அந்த பக்கம் திரும்பி கட்டாத, இந்த பக்கம் திரும்பி கட்டு. அப்படி இல்ல, வாடி திரும்புறது இல்ல, மனசு திரும்பணும். அப்படி இந்த ஜனங்கள் இன்னும் என்ன திருந்தல? மனம் திரும்ப. கரெக்டா புரியுது உங்களுக்கு? இந்த அழைப்பை தான் கொடுக்குறேன். அப்ப மனம் திரும்பாம இவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆலயத்தை கட்ட முடியாதுங்கிறதுனால தேவன் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் செஞ்சதை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க, மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நீ மனம் திருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட இந்த வசனத்துல 2 வார்த்தை ஒன்னோட ஒண்ணு ஒற்றுமையா வருது பாருங்க. சொல்லுங்க. ஃபுல்லா படிங்க. வச்சு வசனம் திரும்புங்கள் அப்பொழுது நானும் திரும்புவேன். சூப்பர். கரெக்ட். நீ முதல்ல எங்கிட்ட திரும்பு, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப சொல்லுங்க, தேவன் முதல்ல திரும்பணுமா, நாம திரும்பணுமா? நம்மளை பத்தி பேசுறோம். இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல திரும்பணுமா, தேவன் திரும்பணுமா? எப்படி? அவர் எந்த பக்கம் திரும்பினாரோ அந்த பக்கம் இவங்க திரும்பணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னிடத்துல நீ திரும்புன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்ம கிட்ட திரும்புறதுன்னா என்ன? நம்ம கிட்ட இல்ல, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட திரும்புறதுன்னா என்ன? சொல்லுங்க. இந்த இடத்துல தேவன் வந்து மனம் திரும்புன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன மீனிங்? கரெக்ட். நீ முதல்ல என்ன பண்ணு? கீழ்ப்படி. எப்படி கீழ்ப்படி காமிக்குது? உங்கள் பிதாக்கள் செஞ்ச தவறை நீ என்ன பண்ணிடாத. பிதாக்கள் செஞ்ச தவறு என்ன? விக்கிரகாராதனை, அக்கிரமம், இன்னொன்னு கலகம் பண்ற. இந்த 3 விஷயத்தை நீ பண்ணாம இருந்தீங்கன்னா நீ திரும்பிட்ட.
நீ மட்டும் திரும்பிட்டீனா உடனே யார் திரும்பிடுவா? அதை எப்படி தேவன் திரும்புறது? என்ன ஆலயம் கட்டுற வாய்ப்பு அது எதன் மூலம் கிடைக்குதுன்னா தேவனுடைய கிருபை, தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய இரக்கம். நல்ல கவனிங்க, தேவன் ஒருத்தருக்கு கிருபை, ரட்சிப்பு, இரக்கத்தை கொடுக்கிறாருன்னா முதல்ல திரும்ப வேண்டியது யார்? ஒருத்தருக்குன்னு சொன்னேன். ஒருத்தருக்கு தேவன் வந்து ரட்சிப்பு, இரக்கம், கிருபை கொடுக்கிறாருன்னா முதல்ல யார் திரும்பணும்? அந்த ஒருத்தர் திரும்பணும். சோ அந்த ஒருத்தர் திருமணங்கிறது தான் இந்த இடத்துல யாரை பத்தி தேவன் வச்சிருக்காருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இத வந்து சகரியாட்ட மட்டும் சொல்ல, பல தீர்க்கதரிசிகள் தேவன் சொல்லியிருக்காரு, அவங்க மூலம் சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி. அங்க ஆரம்பிச்சது எங்க? எங்க? பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு நீங்க என்ன பண்ணீங்க? விலகி போனீங்க. இந்த கட்டளை விட்டு விலகி போனா 3 விஷயம் வந்துடும். என்னென்ன? 1 திருடுறது, விக்கிரகாராதனை, அக்கிரமம், கலகம். இது 3 வந்துச்சுன்னா யாரோட திரும்பிட்டு அர்த்தம்? தேவனோட திரும்பினா தேவன் என்ன பண்ணிடுவாரு? நம்மளோட திரும்பிடுவார். அவ்வளவு சிம்பிள். புரிஞ்சா? சோ வாசிங்க. அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள். என்ன கிளியர் சொல்ல? என்னிடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? திரும்புங்கள். அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேம் விஷயம் தான். இப்ப யார் பேசிட்டு இருக்கா? மல்கியா. கொஞ்ச நேரம் முன்னாடி பேசுறாருன்னா சகரியா. திரும்ப மட்டும் என்ன ஆகும்? சரியான பதில் வரல. திரும்ப மட்டும் என்ன ஆகும்? ஆலயம் கட்டுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. இதே விஷயத்தை எசேக்கியேல் சொல்ற பாருங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். என்ன செஞ்சோ அதுபடி தான் அவர் தண்டனை, நியாயம் தீர்ப்பு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். முதல்ல யார் திரும்பணும்? நீங்க யார் இந்த விஷயத்தை பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? திரும்பணும். மனம் திரும்புங்கள். உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். உங்களுடைய எல்லா மீறுதல் என்ன? 3 விக்கிரகாராதனை, அக்கிரமம், கலகம். இந்த 3ஐ விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பது. நீங்க கெட்டு போறதுக்கு அது என்னவா இருக்காது? காரணமா இருக்காது சொல்லி முதல்ல தேவனுக்கு யார் திரும்ப சொல்றாருன்னா, யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு தேவன் ஆசைப்படுறாரோ அவங்க முதல்ல யாரை பார்த்து திரும்பணும்? இப்ப சொல்லு. இந்த வாய்ப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்குமா? இந்த வாய்ப்பு, ஆலயம் கட்டுற வாய்ப்பு, அந்த ஆலயம் கட்டுற வாய்ப்புக்கு தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி கற்றவங்களை என்கரேஜ் பண்ற வாய்ப்பு. அப்படி கற்றவங்களை என்கரேஜ் பண்றவங்க நீங்க தேவன் பக்கம் திரும்புங்கன்னு சொல்றது. நம்ம தேவன் பக்கம் திரும்பினா தேவன் நம்ம பக்கம் திரும்புறதுதான் உலகத்துல வேற எந்த ஜனங்களுக்காக நடக்குமான்னு கேட்கிறேன். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கிறத பார்த்துட்டு தாவீது எப்படி பாடியிருக்காருன்னா 147ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் வாசிங்க. 147ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்தது. வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. எப்படி செய்ததில்லை? ஆலயம் கட்டுற வாய்ப்பு கொடுக்கல. ஆலயம் கட்டுற வாய்ப்பு கிடைக்கும். என்ன பண்ணணும்? முதல்ல அக்கிரமத்தை விட்டு திரும்பணும் அப்படிங்கிறது முக்கியம். சோ இந்த வாய்ப்பை தேவன் யாருக்குமே கொடுக்கல. அவருடைய நியாயங்களை என்ன பண்றாங்களா அறியாம. புரிஞ்சவங்களுக்கு. சோ ஒரு வசனம் ஆரம்பிச்சோம். உங்கள் பிதாக்கள் மேல தேவன் எப்படி இருக்காரு? கடும் கோபமா இருக்காரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, நீங்க எங்கிட்ட திரும்புங்க, நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன்? திரும்பிடுவேன். அடுத்த எச்சரிக்கை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இவர்கள் செய்த 2 முக்கியமான தவறு. மனம் திரும்புவதற்கு முன்னாடி மனம் திரும்ப வேண்டிய ஜனங்கள் மனம் திரும்பாமல் செய்து கொண்டிருந்த 2 முக்கியமான தவறு. அதை நோட் பண்ணி கண்டுபிடி பார்க்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் பிதாக்களை போல் இராதீங்க. கிளியரா சொல்றாரு. யார் மாதிரி இருக்காதீங்க? உங்கள் பிதாக்கள் மாதிரி இருக்காதீங்க. முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள். சொல்லி பார்க்கலாம். பொல்லாத வழி, பொல்லாத கிரியை வந்து டக்குன்னு விக்கிரகாராதனை, அக்கிரமம், கலகம். இது 3ஐயும் விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். போனார்கள். யார் போனார்கள்? தீர்க்கதரிசிகளா? பிதாக்கள். கரெக்டா? இந்த இடத்துல இந்த வசனத்துல பிதாக்கள் செய்த 2 தவறு. ஒண்ணு முந்தின பிதாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, பொல்லாத வழி, பொல்லாத கிரியை. எந்த வழியில போனாங்க? பொல்லாத வழி, பொல்லாத கிரியை. அப்படி என்ன பண்ணிப்பாங்க? 1. 2.
மூணாவது, இது மூணையும் உங்கள் பிதாக்கள் பண்ணாங்க. இது தப்பு நம்பர் 1. ரெண்டாவது தப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க செய்யற அக்கிரமத்தை தப்புன்னு சொல்றதுக்கு நான் என்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன். தேவன் சொல்றார், நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு என்ன பண்றேன்? நான் என்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன். என்னுடைய தீர்க்கதரிசிகள் சொன்னதை நீங்க என்ன பண்ணல? எத்தனை தப்பு? எத்தனை தப்பு? என்ன தப்பு? 1. பொல்லாத வழி. என்ன பொல்லாத வழி? அக்கிரமம். இப்படி சொல்லி சொல்லி வெறுத்து போயாவது இது விட்டுறணும். அடுத்தது, இதெல்லாம் நீங்க செய்யற தப்புன்னு சொல்லுவதற்கு நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க என்ன பண்ணல? செவி கொடுக்கல. தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கல. யாருக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம்? தேவனுக்கு செவி. சோ 2 தவறுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாங்க. என்னென்ன? ஒண்ணு இது, இன்னொன்னு அது. இது என்ன? பொல்லாத வழி. என்னென்ன? விக்கிரகாராதனை, அக்கிரமம், கலகம். இரண்டாவது தப்பு என்ன? தீர்க்கதரிசிகளுக்கு சொல் கேளாமை. இந்த விஷயத்தை எரேமியா சொன்னாரு. எப்படி இருக்கு? இப்ப யார் சொன்னது? சகரியா சொன்னது. இதே கான்செப்ட எரேமியா சொன்ன எப்படி தெரியுமா இருக்கும்? வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அங்க பார்க்காம சொல்ல மாட்டாங்க. 2 தீமைன்னு. 1 உடைச்ச பானையா? 1 உங்கள் பொல்லாத வழி. அத சொல்லுங்க. இந்த அப்ப எரேமியா அப்புறம் போலாம். ஆக மொத்தம் எத்தனை தீமை? 2 தீமை. முதல் தீமை என்ன? பொல்லாத வழி. என்னென்ன? இரண்டாவது, தீர்க்கதரிசிகளுக்கு சொல் கேளாமை. இந்த 2 எரேமியா சொல்லிருக்கார். 2 தீமைக்கு படிங்க ஃபுல்லா. பாருங்க, கரெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அது மேட்ச் ஆயிடுச்சு. 2 தீமை. அடுத்தது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி எண்ணெய் விட்டு விட்டார்கள். எண்ணெய் விட்டு விட்டார்கள். முதல்ல ஜீவ தண்ணி கொடுக்கிற எண்ணெய் விட்டு, அதாவது நல்லா தண்ணி வர பைப்பை உடைச்சு விட்டாங்க. உங்களுக்கு புரியுமா சொல்றேன்? நல்லா தண்ணி வர பைப் என்ன பண்ணிட்டாங்க? உடைச்சு விட்டாங்க. அப்ப இனிமேல் உங்களுக்கு என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. அடுத்தது, கொஞ்சம் தண்ணி புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த தண்ணியா நிக்குமா? வாசி. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்ப நம்ம சொன்ன இந்த 2 தீமையும் சகரியாவுடைய பாஷை எப்படி பார்த்தா? 1 பொல்லாத வழி, இன்னொன்னு தீர்க்கதரிசிகள் சொல் கேளாமை. இது 2 இருக்கா? எப்படி மேட்ச் பண்ணுங்க கரெக்ட்டா? முதல்ல எண்ணெய் விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. யார் மூலமா? தீர்க்கதரிசிகள் மூலமா. தீர்க்கதரிசியோட பேச்ச என்ன பண்ணல? கேட்கலனா யார விட்டாங்க அர்த்தம்? மேல வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது தேவன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருந்தாரு கிருபை தண்ணி. அந்த தண்ணியை வச்சுக்க முடியல. ஏன்? ஓட்ட. என்ன ஓட்ட போட்டாங்க? விக்கிரகாராதனை. சோ விக்கிரகாராதனை, அக்கிரமம். அத நீ சொன்ன மாதிரி சொல்லணும்னா விக்கிரகாராதனை, அக்கிரமம், கலகம். இந்த மூணையும் பண்ணி தேவன் கொடுத்திருந்த ஃபேவரை இழந்துட்டாங்க. மறுபடியும் கிடைக்கிற ஃபேவரை இழந்தாங்க. எப்படி இழந்தாங்க? 1 விக்கிரகாராதனை செஞ்சு இவங்க வாய்ப்பை போட்டு விட்டாங்க. அடுத்தது, தீர்க்கதரிசிகள் சொல்ற வார்த்தை என்ன பண்ணல? கேட்கல. அப்ப தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்கல, கிடைச்ச தேவனுடைய வார்த்தைகளையும் காப்பாத்திக்க தெரியல. இதெல்லாம் யார் செஞ்ச தப்பு? யார் செஞ்ச தப்பு? பிதாக்கள் செஞ்ச தப்பு. இந்த விஷயத்தை தேவன் யாருக்கு சொல்லிருக்காரு? இப்ப பிள்ளைகள் கிட்ட. கரெக்டா? பிள்ளைகள் கிட்ட. இப்ப ஆலயம் கட்டிட்டு இருக்கிற பிள்ளைகள் கிட்ட சொல்றாரு. இப்ப நமக்கே கோபம் வந்துருச்சு. என்னன்னு கேட்டா, இதை எதுக்கு திருப்பி தேவன் இவங்க சொல்லணும்? யாருக்கிட்ட? ஆலயம் கட்டுறவங்க சொல்லணும்னா ஆலயம் கட்டுறவங்க கிட்டயும் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இருக்கு? அவங்க பிதாக்கள் கண்டிப்பா அந்த பிளட் கொஞ்சமாவது இருக்கும். திருப்பி இந்த தப்பா அவங்க என்ன பண்ணிக்கூடாது? செஞ்சிருக்கோம். அதனாலதான் தேவன் கேட்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சகரியா மூலம் சகரியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் பிதாக்கள் எங்கே? உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? தீர்க்கதரிசிகள் எங்கே கேட்கல. நல்ல கவனி வசந்த. உங்கள் பிதாக்கள் எங்க? தீர்க்கதரிசிகள் எங்கே கேட்கல. தீர்க்கதரிசிகள் என்றென்றும் உயிரோடு இருப்பார்கள். இப்ப நீ சொல்லி பார்க்கலாம். பிதாக்கள் எங்க போனாங்க? கீழே போயிட்டாங்க, கலருக்கு போயிட்டாங்க. தீர்க்கதரிசிகள் அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க. ஆனா பிதாக்கள் அவுட்டு, தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாங்க. ஏன் வித்தியாசத்தை காமிக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? கரெக்ட் சொல்லுங்க. என்ன சொன்னா, உங்கள் பிதாக்கள் வேற மாதிரி ஆயிட்டாங்க, தீர்க்கதரிசிகள் வேற மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி என்ன தெரியுமா? உங்கள் பிதாக்கள் மரிச்சிட்டாங்க, அக்கிரமம் செஞ்சு மரிச்சாங்க. என்ன அக்கிரமம்?
அரவணை அக்கிரமம் கலகம் செஞ்சு மறிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க செஞ்ச கலகம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த பிளட் தான் உள்ள ஓடுது. இன்னொன்னு இவங்க செய்ய வேண்டாம் சொன்ன தீர்க்கதரிசிகள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்க என்றென்றைக்கும் உயிரோடு. அப்படி என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, ஆனா தீர்க்கதரிசிகள் உயிரோடு இருப்பாங்க. என்ன அர்த்தம்? அவர்கள் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் என்னாங்க? சாய். என்ன கேட்கறாரு புரிஞ்சவங்களுக்கு? ஏப்பா உங்கள் பிதாக்கள் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளும் செத்து போயிட்டாங்க. இப்ப நீங்களும் அதே தப்ப பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்றேன், உங்கள் பிதாக்கள் செத்து போயிட்டாங்க, ஆனா உங்கள் தீர்க்கதரிசிகள் இன்னும் சாகல. என்ன மீனிங் இருக்கு? தீர்க்கதரிசிகள் செத்து போனா கூட தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கு. தீர்க்கதரிசிகள் இவங்க பிதா கிட்ட சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குங்கிறத தேவன் எதுக்காக இவங்க கிட்ட சொல்லணும்? கொஞ்சம் கடினமான புரியுதா? திருப்பி ரிப்பீட் பண்றேன். உங்கள் பிதாக்கள் செத்து போயிட்டாங்க. கிளியரா பதில் வந்து உங்கள் பிதாக்கள் எங்க நினைத்தோம்? செத்து போயிட்டாங்க. தீர்க்கதரிசிகள் மரிச்சிட்டாங்க, ஆனா தீர்க்கதரிசிகள் இன்னும் மரிக்கல. இத போய் யார்கிட்ட சொல்லணும்? தேவன் பிதாக்கள் சொன்னா பரவாயில்ல, யார்கிட்ட சொல்றாரு? அப்படி என்ன அர்த்தம்? முதல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? உங்கள் பிதாக்கள் மேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் என்ன மரிக்கல. என்னன்னு சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசிகள் மரிச்சிட்டாங்க, ஆனா அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் மரிக்கல. இதை எதுக்கு இவங்க கிட்ட சொல்லணும்? ஏன்னா உங்கள் பிதாக்கள் இன்னும் இருக்காங்க இல்லையா? செத்து போயிட்டாங்க. உங்கள் பிதாக்கள் இன்னும் இருக்காங்க இல்லையா? செத்து போயிட்டாங்கன்னு கேட்டா பிதாக்கள் செத்து போனாங்க, செத்து போனாங்க, பிதாக்கள் உங்களுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? புரியுது என்ன சொல்ல வர்றாரு? கண்டிப்பா உங்கள் பிதாக்கள் செத்து போயிட்டாங்க, ஆனா பிதாக்களுடைய எண்ணம், பிதாக்களுடைய மைண்ட் கண்டிப்பா யாருக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கு? உங்களுக்குள்ள. சோ மறுபடியும் இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்பி உங்கள் பிதாக்களுக்கு சொன்னதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், திருப்பி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசி தான் யாருக்கு? புரிஞ்சு உங்களுக்கு? உங்கள் பிதாக்கள் மேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன எச்சரிப்புனா, கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எச்சரிப்புனா, நீங்களும் உங்கள் பிதாக்கள் செய்ததை செய்தால் செத்து போயிருவீங்களா? நீங்களும் ஆலயம் கட்டுற வாய்ப்பு என்ன பண்ணிருவீங்க? உங்கள் பிதாக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஆலயம் கட்டுறதுக்கு இல்ல, ஆனா அந்த வாய்ப்பை நீங்க என்ன பண்ணிருவீங்க? இழந்துருவீங்க. ஒண்ணு சொல்றேன், தீர்க்கதரிசிகள் எந்த காலத்துல எதை பத்தி பேசினாலும் சரி, அந்த தீர்க்கதரிசிகளோட அந்த விஷயம் முடிச்சு போறதில்லை. அந்த காலத்தோட அந்த விஷயம் என்ன கருங்க முடியாது, என்றென்றைக்கும் நிற்கும். அதை தான் தேவன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சகரியா 1:6. சகரியா 1:6. இராமல் போனாலும், எது இராமல் போனாலும்? உங்கள் தீர்க்கதரிசிகள் இல்லாமல் போனாலும், உங்கள் பிதாக்கள் இல்லாமல் போனாலும், தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகள். என் வார்த்தைகள். அப்ப தீர்க்கதரிசிகள் பேசுறதுல யாருடைய வார்த்தைகள்? என் வார்த்தைகள், என் தீர்மானங்கள். என் தீர்மானங்கள் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? பலிக்கலையா? நான் சொன்னது எப்பவுமே என்ன ஆகும்? பலிக்கும். பலிச்சதுன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. வாசிங்க. எங்கள் வழிகளின் படியையும் எங்கள் கிரியைகளின் படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ? உங்கள் பிதாக்கள் சொன்னதே இல்லையாப்பா? என்ன சொல்லி? தப்பு பண்ணேன், தப்பு பண்ணது என்கிட்ட எந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லல தப்பு பண்ணிட்டு, ஆனா தப்பு பண்ணது தேவன் தண்டனை கொடுத்தாரு. எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? ஏற்கனவே தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாரோ அது எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. பைபிள்ல தேவன் ஒரு வார்த்தை சொன்னா அது எந்த காலத்திலும் என்ன கருங்க அழியும். அப்ப சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றாரு. இது அப்படியே புதிய ஏற்பாட்டு ஒரு வசனத்தோட கம்பேர் பண்ணுங்க. நான் சொன்னா யாருக்கு சொல்றோம்? அவங்களுக்கு மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் அந்த தப்பை பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். திருப்பி சொல்றேன், தேவன் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த ஒருத்தர் தப்பு பண்றாரு, என் தீர்க்கதரிசி அனுப்பி அவர் பண்ற தப்பு தப்புன்னு சொல்லி அதுக்கு தண்டனை கொடுக்கறல, அந்த தண்டனை அவருக்கு மாத்திரம் கிடையாது. மறுபடியும் இதே தப்பை யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும். ஏன் சோகமாயிட்டீங்க? ஏன் சோகமாயிட்டீங்கன்னா பைபிள் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிற எல்லா ப்ராஃபஸியும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. எப்படி எப்படி நம்ம ஒரு தப்பை பண்ணினா
அந்த ப்ராஃபஸி எழுப்பிடுறோம். அந்த ப்ராஃபஸி யார் மேல படிச்சிருக்கு? நம்ம மேல. இந்த வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நமக்கு மட்டும்தான், வேற எந்த உலக ஜனங்களும் கிடையாது. ரைட்? அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும். வாசிக்கலாம் மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனம். மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா? போகும். வானம் அழியாது, வானத்தில் இருக்கிற அமைப்புகள் அழியாது. பூமி அழியாது, பூமியில் இருக்கிற அமைப்பு இதெல்லாம் அழிஞ்சா கூட என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. இன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னைக்குமே ஒழியாது, என்னைக்குமே ஒழியாது, என்னைக்குமே ஒழியாது, என்னைக்குமே. அதான் என்னைக்குமே. என்னைக்கு 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சு அதுக்கு அப்புறம் கூட என் வார்த்தைகள் என்ன கருங்க ஒழியவே ஒழியாது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், புலம்பல்ல வாசிக்கலாம். என்னது புலம்ப வேண்டியதாக இருக்கு? புலம்பல் 2 அதிகாரம் 17 வசனம். புலம்பல் 2 அதிகாரம் 17 வசனம். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். கர்த்தர் தாம் நினைத்தது, நம்ம நினைக்கிறதெல்லாம் அங்க நடக்காது. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு எங்க முதற்கொண்டு? பூர்வ நாட்கள் எப்ப இருந்து இருக்கலாம்? ஆதாம் முன்னாடி, ஆதாமுக்கு முன்னாடிக்கு முன்னாடி, உலகத்தோடதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வேலை முடிச்சு சிம்பிளா. பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். யாருக்கு? யாருக்கு சொன்ன? அவருக்கா? கிடையாது. யாருக்கு சொன்ன அவருக்கு பொருந்தும். யார் யாரெல்லாம் அதே தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு பொருந்தும். அடுத்தது, அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன் மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். உன் சத்துருக்களின் கொம்பை. இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்தா ஆலயம் கட்ட ஜனங்க தொடர்ந்து கட்டுவாங்க, விட்டுருவாங்க. ஒழுங்கா கட்டுன்னு வச்சுக்கோவேன். இப்ப பிதாக்கள் சொன்ன பத்தியா, அது கூட உண்மையில போச்சு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கட்டுவாங்க, விட்டுருவாங்க. இல்ல இப்படி கேட்க, பயம் வருமா சந்தோஷம் வருமா? கண்டிப்பா பயம், கண்டிப்பா பயந்து வரும். என்ன பயம் வரணும் தெரியுமா உங்களுக்கு? என்ன பயம் வரணும் தெரியுமா? வாசிங்க எரேமியா 17 அதிகாரம் 10 வசனம். எரேமியா 17 அதிகாரம் 10 வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு. தீர்க்கதரிசனம் சேம். ஆனா தீர்க்கதரிசனம் எப்ப உங்களுக்கு அப்ளை ஆகும்? நீங்க தப்பு செஞ்சா. திருப்பி வாசிக்கும் போது கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இந்திரியங்களை சோதித்து அறிகிறவரும். எனக்கு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி நல்லா தெரியும். இந்த வசனத்தை அப்படியே நம்ம கலோக்கிய லாங்குவேஜ் சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இவர் நீ தப்பு பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. நீ தப்பு பண்ணிட்டு பண்ற தப்புக்கு உன் பிதாக்களை காரணம் சொல்லாது. நீ பண்ற தப்புக்கு யார் தான் காரணம்? உனக்கு வர தண்டனை ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டு யாருக்கு சொல்லிட்டேன்? பிதாக்களுக்கு சொல்லிட்டேன். சோ பிதாக்கள் மரிச்சாலும் பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் என்னன்னால லைஃப்ல. சோ இந்த சப்ஜெக்ட் இதோட பார்க் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் வரலாம். இதெல்லாம் எதுக்கு நாம உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கோம்? இது இஸ்ரேல் ஜனங்களுடைய பிதாக்களுக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்களுடைய பிதாக்கள் தான் 3 விஷயம் செஞ்சாங்க. எதுங்க? விக்கிர வேதனை, கலகம், அக்கிரமம். இதெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. நமக்கு எதுக்கு? முதல்ல நமக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஆலயம் கட்டுறதுக்கு வந்தாங்க, நாம எதுக்கு வந்திருக்கோம்? ஆலயம் கட்ட வந்திருக்கோம். இப்ப தேவன் நம்மள மனம் திரும்புற வாய்ப்பை கொடுக்குறாரு. எப்ப ஆலயம் கட்ட ஆரம்பிச்சோம்? ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆலயம் கட்ட ஆரம்பிச்சோம். ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டோமா? நம்மளையவே ஆலயமா கட்டுறோமா? நம்மளையவே ஆலயமா கட்டுறோமா இல்லையா? சோ இந்த வேலை நல்லா நடக்கணும்னா முதல்ல நம்ம என்ன திரும்பணும்? மனம் திரும்பணும். தப்பான மனசோட கட்டணும்னா கட்டி முடிக்க முடியாது. இது தேவன் நம்ம மேல வச்சுக்கிற அன்பு. சோ தேவன் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆலயம் கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நான் சொல்றது கேளுங்க. உங்கள் பிதாக்கள் மேல் நான் கடும் கோபமாய் இருந்தேன்னு சொல்றேன். யாரை பார்த்து? இஸ்ரேல் ஜனங்களா? யாரை பார்த்து? ஏன் நம்மளை பார்த்து? நம்மள என்ன கிட்ட வந்திருக்கப்ப? ஆலயம் கிட்ட வந்து. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? எந்த பிதாக்கள்? நம்முடைய பிதா இருக்காங்க பார்த்தீங்களா? பிதா மோசமான ஆளுங்க. இந்த பிதாவை போய் அவன் இவங்க அப்பவே பதில் வந்துருச்சு. நம்முடைய பிதாக்கள் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. அவங்களுக்கு தெரிஞ்சதான் 3 விஷயம் தான். ஒண்ணு ரெண்டாவது
கலகம், அக்கிரமம். இது மூணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ரெண்டா புரியுது உங்களுக்கு? சோ பழைய மனுஷன் தான் நம்முடைய பிதாக்கள். சோ இந்த பிதாக்கள் நமக்குள்ள ஞானஸ்நானத்துக்கு முன்பும் இருந்தாங்க, ஞானஸ்நானத்துக்கு பின். அங்க எப்படி பார்த்த இஸ்ரவேல் கிட்ட சிறையிருப்புக்கு முன்னாடியும் இருந்தாங்க, சிறையிருப்புக்கு பின்னாடி வந்தவங்களை பத்தி சகரியா பேசல. ஆனா நம்முடைய கேஸ் எடுத்தோம்னா, நம்முடைய பாயிண்ட் எடுத்தோம்னா, நம்முடைய பழைய மனுஷன் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பின்னாடி. ஆனா ஒரு வித்தியாசம் என்ன, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பழைய மனுஷன் தனியா இருந்துச்சு. புரியுதா? புரியுது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பழைய மனுஷன் தனியா இருந்துச்சு. அதுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஒரே ஓனர், நோ இஷ்யூ. நீ செய்யறதா கல்வி சொல்ற ஒரு ஓனர் அதுக்கு இருந்துச்சு. ஆனா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்தார். யாரு? புது சிருஷ்டி. இப்ப என்ன பிரச்சனைனா, எஜமான் இப்ப ரெண்டையுமே பாக்குறாரு. யார் அந்த எஜமான்? ஆளை கட்டிட்டு இருக்கிற பிள்ளைகள். இப்ப எதெல்லாம் பாக்குறாரு? ரெண்டையுமே பாக்குறாரு. பழைய மனுஷனையும் பாக்குறாரு. பழைய மனுஷன் ரொம்ப கோபமா பாக்குறாரு, புது மனுஷன் சந்தோஷமா பாக்குறாரு. நமக்கு புது மனுஷன் ஆக்டிவேட் ஆகிறப்ப சந்தோஷமா இருக்கிறோமா, பழைய மனுஷன் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கிறோமா? சொல்லக்கூடாது, வெளியே எங்கேயும் போய் சொல்லக்கூடாது, அது அவங்கள பொறுத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, தேவன் நம்மை நினைத்து இருக்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னா, உங்கள் பிதாக்கள் மாதிரி நீங்க இருக்காதீங்க. சோ நம்முடைய பிதாக்கள் எப்படி இருந்தாங்க? மூன்று விதமா இருந்தாங்க. ஒண்ணு விக்கிரகம், இன்னொன்னு அக்கிரமம், இன்னொன்னு கலகம். அப்ப பழைய மனுஷனுக்கும் இந்த மூணுக்கு சம்பந்தம் இருக்கா? அது மாதிரி தான் கோபமா இருக்காரு. ஏன் கோபமா இருக்காரு? இந்த மூணு இருக்கு. இந்த மூணு எதுக்கு இருக்கு? பிதாக்களுக்கு. பிதா யார்? நமக்கு பழைய மனுஷன். சோ பழைய மனுஷனுக்கு இந்த மூணு கேரக்டர் இருக்குன்னா, இப்ப நம்மளை பத்தி படிக்கிறப்ப கொஞ்சம் டீடைலா படிச்சுட்டாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம ஆலய சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிக்கணும். சோ இந்த இடத்துல நம்முடைய பழைய மனுஷனுடைய சொத்தாகிய விக்கிரக ஆராதனை, அக்கிரமம், கலகம், இது மூன்றும் எதை குறிக்கும்? குணலட்சணம். சூப்பர். குணலட்சணம் என்ன? குணலட்சணம் விக்கிரக ஆராதனை என்ன அர்த்தம்? கண்டிப்பா நம்ம ஏற்கனவே பாக்குற மாதிரி நம்ம விக்கிரகத்தை வச்சு என்ன பண்றது இல்ல, வணங்குறது இல்ல. அடுத்தது அக்கிரமம்னா, நம்மள உலக ஜனங்கள் பண்ற மாதிரி அக்கிரமத்தை இப்படி வந்துருச்சு. உலக ஜனங்கள் பண்ற மாதிரி அக்கிரமத்தை நம்ம என்ன பண்றது இல்ல. அதோட அடுத்தது மூணாவது, நாங்கள்லாம் கலகம் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்குமா? கலகம் என்னன்னு எனக்கு தெரியும், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது தெரியாதுன்னு சொல்றது அதோட பெரிய. முதல் பாயிண்ட் விக்கிரகாரம் என்னன்னா, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? ஒரு சிலைய தேவனை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வச்சாங்க. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை மதிக்காம இருக்கிறது. சோ நம்முடைய பழைய மனுஷன் நம்மளை அடிக்கடி எதுக்கு தூண்டுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனை என்ன பண்ணாது, நீ மதிக்காத. மனுஷன் என்ன ஆகும்? மனுஷன் என்ன ஆகும்? ஆலயம் கட்டிடுவ. நீ என்ன கட்டக்கூடாது? ஆலயம் கட்டக்கூடாது. எனக்கு வேணா நீ ஆலயம் கட்டு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனை மதிக்காமை. செகண்ட் பாயிண்ட், அக்கிரமம். வாட் இஸ் அக்கிரமம்? பழைய மனுஷனோட சொந்தக்காரன் தான், சந்தேகமே கிடையாது. பட் அக்கிரமம் என்ன? உண்மைக்கு புறம்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா இருக்கீங்களா? தேவனுக்கு மதிக்காம இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, பழைய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், தேவனை முக்கியத்துவப்படுத்தாம மதிக்காம போறது. அப்ப நமக்குள்ள வரதா விக்கிரகாராதனை. செகண்ட் பாயிண்ட், நம்ம அக்கிரமம் பண்றதுனாலே நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோம் அர்த்தம்? பழைய மனுஷன். ஒருத்தரை மதிக்காம போறோம், இன்னொருத்தரை மதிக்கிறோம். தேவனை மதிக்காம போனா விக்கிரகாராதனை. பழைய மனுஷனை மதிச்சா அதுக்கு பேரு அக்கிரமம். நீங்க வேணா பாருங்க, அக்கிரமம் அப்படிங்கிற வார்த்தை, இன்பிட்டி அப்படிங்கிற வார்த்தையில போய் கம்ப்ளீட்டா டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல கீழே வரக்கூடிய அத்தனை கேரக்டர்ஸும் நம்முடைய பழைய மனுஷனுடைய ஜென்ம சுபாவம் தான் கண்டிப்பா அக்கிரமம். அதெல்லாம் டீடைலா படிக்க வேண்டாம், அக்கிரமத்தை டீடைலா படிக்க வேண்டாம். ஏன்னா அக்கிரமத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். கடைசி பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் கேட்டீங்கன்னா, கலகம். கலகத்துக்கும் பழைய மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
விக்கிரக ஆராதனை என்ன அர்த்தம்? தேவனை மதிக்காம போறது. செகண்ட் பாயிண்ட், அக்கிரமம் என்ன அர்த்தம்? பழைய மனுஷனை மதிக்கிறது. மூணாவது, கலகம் என்ன அர்த்தம்? பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் ஒரு போராட்டம். அது நடந்ததுன்னா சந்தோஷம் நமக்கு. ஆனா இங்க சொல்றது தவறான வழி. என்ன தெரியுமா? மத்தவங்களுடைய பழைய மனுஷனை தூண்டுறது. இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. மத்தவங்களுடைய பழைய மனுஷனை தூண்டுறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சீக்கிரம் சீக்கிரம் டக் 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 நடந்து பாயிண்ட் போலாம், டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விக்கிரகன தேவனை மதிக்காம இருக்கிறது. அக்கிரமம்னா பழைய மனுஷனை மதிக்கிறது. யாருடைய பழைய மனுஷனை? நம்முடைய பழைய மனுஷன் நாமளே மதிக்கிறது. மூணாவது பாயிண்ட், அடுத்தவங்க பழைய மனுஷனை அடுத்தவங்க மதிக்க வைக்கிறது. புரியுமா சொல்லுமா? புரியலையா? புரியுமா சொல்லுமா? ஒரு தப்பான வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் தினேஷ் வேற தூண்டுறது. இதுக்கு பேர் தான் கலகம். இந்த கலகம் எங்கிருந்து வருது? பழைய மனுஷன். யாருடைய பழைய மனுஷன்? என்னோடது. எதை தூண்டுது? அவருடைய புதிய மனுஷன், அவருடைய பழைய மனுஷன். சோ ரெண்டு பழைய மனுஷன் மீட் பண்ணுது. யாருடைய பழைய மனுஷன்? இன்னொன்னு ஒன்னு என்னோடது, இன்னொன்னு அது. இது ரெண்டும் மீட் பண்ணுச்சுன்னா ஒண்ணு ஒட்டிக்க முடியாது. இந்த ரெண்டு மீட் பண்ணிச்சா ஒண்ணா ஒட்ட மாட்டாதா? டக்குன்னு ஒட்டும். உடனே வெளியே நினைச்சு கூடாதுமா, நமக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. எது ஒர்க் அவுட் ஆகிட்டு புரியுது உங்களுக்கு? சோ இந்த கலகம் பண்ற புத்தி இது ரிசல்ட் எங்க போக முடியும்? கலகத்துல தான் போய் முடியும். என்ன பாருங்க, பழைய மனுஷன் ரெண்டு ஜாயிண்ட் ஆச்சுன்னா ரிசல்ட் எங்க தான் போய் முடியும்? கலகம். ரீகால் பண்ணிக்கலாமா? தேவன் யார் மேல கோபமா இருக்காரு? நம்ம மேல. நம்ம மேல அன்பா இருக்காரு. ஆனா நம்முடைய பிதாக்கள் மேல நம்ம பிதாக்கள் யாரு? எப்ப இருந்த பழைய மனுஷன்? முன்னாடி சரி எடுத்துக்கிறது. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், பழைய மனுஷன் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி தனியா இருந்தா, இப்ப ரெண்டு பேரோட போராடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதனால தேவன் ஏன் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, நம்ம ஆலயம் கட்டுற வாய்ப்பை இழந்துடக்கூடாது. ஆலயம் கட்டுற வாய்ப்பை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் ஏன் கோபமா இருக்காருன்னா, பழைய மனுஷனுக்கு மூணு விஷயம் வரும். ஒண்ணு, ரெண்டு, மூணு, கலகம். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் விக்கிரகாரங்க எது? தேவனை மதிக்காம இருக்கிறது. ரெண்டாவது அக்கிரமம், நம்முடைய பழைய மனுஷன் நாமளே மதிக்கிறது. மூணாவது, அடுத்தவருடைய பழைய மனுஷனை நம்முடைய பழைய மனுஷன் தூண்டுறது. ரெண்டு உடனே என்ன பண்ணிக்கும்? ஒட்டி என்ன பண்ணும்? கலகம். இதைத்தான் தேவன் சொன்னாரு, என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள். அப்படி செஞ்சா அவர்கள் ஆலயம் கட்டும் வாய்ப்பை இழப்பார்கள். சோ பிரியமானவர்களே, நீங்கள் எதற்கு விலகி ஓடுங்கள்? வசனம் ஞாபகத்துக்கு வந்து சொல்ல கேட்டேன். என் பிரியமானவர்களே, நீங்கள் முதல்ல இந்த சாட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச ரெண்டு தப்பு இருக்கா? என்னென்ன? ஒண்ணு பொல்லாத வழி, அப்படியே என்னென்ன? விக்கிரகாராதனை, அக்கிரமம், கலகம். அந்த பக்கம் தீர்க்கதரிசியுடைய சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இத மட்டும் தான் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் இத மட்டும் தான் எடுத்துக்கோம். சோ இதுல மூணு பார்த்துட்டோம். அந்த மூணு நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன அர்த்தம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த மூணும் விக்கிரகாராதனை அப்படிங்கிற டைட்டில் அது இல்லையா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் போல என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆலயம் கட்டுறவங்களா ஆலயத்தை இடிக்கிறவங்களா? பதில் சொல்லுங்க சரியா. ஆலயத்தை கட்டுறவங்க தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, என் பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். முதல்ல பேசிக் சப்ஜெக்ட் கேக்குறப்ப அந்திகிற சப்ஜெக்ட் எப்படி சொல்லுவாங்க? அவளை விட்டு வெளியே, அவளுடைய அக்கிரமத்தில் சங்காரமாக வெளியே, அதன் நடுவில் ஓடி ஓடி உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏன் ஓடின்னு சொல்லி சொல்லுவோம்? நடந்தவங்க புடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப அப்படி இங்க வரலாம். பழைய மனுஷன் நம்ம என்கரேஜ் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கிறது? பிடிச்சிருக்கீங்க. பழைய மனுஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்றாரு, எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு என்ன பண்ணுங்க? நீங்க சொல்லுங்க, விக்கிரகாராதனை எத்தனை? விக்கிரகாராதனை, அக்கிரமம், கலகம். சோ விக்கிரகாராதனை தேவனை நம்பாம இருக்கிறது, பழைய மனுஷன் நம்முடைய பழைய மனுஷன் நாமே நம்புறது, மற்றவருடைய பழைய மனுஷனை தூண்டும். சரிங்களா? இதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை பண்ண ஒரு விக்கிரகம் வேணும்ல. எல்லா பாயிண்டும் யோசிச்சுனா என்ன பண்றது? விக்கிரக ஆராதனை பண்றாருன்னா ஒரு விக்கிரகம் வேணும்ல. இப்ப விக்கிரகம் எதுன்னு பார்த்தோம்? பழைய மனுஷனை தூண்டுறது,
மத்தவங்க பழைய மனுஷன் தோணுறது இல்லையா? இப்ப இருக்கிறவங்க இப்ப தினேஷ் பேர் நான் சொன்னது கேட்டு என்ன பண்றாருன்னா ஒரு தப்பான காரியத்தை பண்றாரு வச்சுக்கோங்க. அவருக்கு எது இருக்கிறாரு? எது இருக்கிறோம்னா என்னுடைய பழைய மனுஷன் அதான் இருக்கிறது. வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு பழைய மனுஷன் இருக்கா, அவருக்குள்ள யார் இருக்கா? அந்த பிரதர் நல்லவர் தான். ஆனா அந்த பிரதர் கொடுக்கிற பழைய மனுஷன் கெட்டவன். நீங்க நல்லவர் தான், ஆனா உங்களுக்கு இருக்கிற பழைய மனுஷன் கெட்டவன். ரெண்டு கெட்டவனை ஒன்னா சேர்த்த விடாதீங்க. சொல்றது புரியுது உங்களுக்கு? ரெண்டு பழைய மனுஷனை ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? கொண்டாட்டம் தான். பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும், பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆலயம் மட்டும் கட்ட முடியாது. அதனால தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, என் பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு உங்களை. இப்ப பாருங்க, மனுஷன் விக்கிரகம் பண்ணிருக்கிறாங்க, அது முன்னாடி ஸ்ட்ரைட்டா நிக்கிறானா கீழே விழுந்துறானா? ஏன்? ஏன்? தன்னோட அந்த விக்கிரகத்தை என்ன பண்றாங்க? பெருசா நினைக்கிறான். தன்னோட பெருசா நினைச்சாலும் பரவாயில்லை, தேவனோட பெருசா நினைக்கிறான். தேவனை விட ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசா நினைச்சோம் அப்படியே விழுந்துருவோம். நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு கீழே விழுகிறான்னு அர்த்தம், அவர் அந்த விஷயத்துக்கு அடிமை. சரியான பாயிண்ட் தான். இதைத்தான் பழைய மனுஷனுடைய சுபாவமா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8 9ஆம் வசனங்கள். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, அதான் பிரதர் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையை, நாம் அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீங்க. யாருக்கு அடிமையா இருந்தீங்க? மனுஷனுக்கு. யாரோ ஒரு சபையில் இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? அடிமைகள். இப்ப நீங்க எதுக்குள்ள வந்துட்டீங்க? சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. பழைய மனுஷனால நீங்க வரல, தேவனால தான் வந்திருக்கோம். அறியப்பட்டிருக்க. வேலனற்றதும் பெருமையானதுமான இந்த வழிபாடு என்ன பண்ணுது? விக்கிரகம். சோ விக்கிரகம் இருப்ப நம்மளை யாரு தப்பா போக வைக்கிறாங்களோ அவங்களுடைய பழைய மனுஷன், அதை கேட்டு செயல்படுற நம்முடைய பழைய மனுஷன். இது ரெண்டுமே நமக்கு என்னதான்? விக்கிரகம். அதுக்கு கீழே போய் விழுந்துடாதீங்க, அதுக்கு நீங்க அடிமையாதீங்க. பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அங்க மனுஷன் கால போய் விழுந்தீங்க, இங்க உங்க பழைய மனுஷன் கால போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றேன்னா, மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புகிறது. எப்படி? இந்த சுபாவம் நமக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அதான் அந்த டேஞ்சர். ஏன் தெரியுமா? விழுந்து விழுந்து கும்பிட்டு ஏற்கனவே பழகிட்டோம். யார? பாஸ்ட் ஹிஸ்டரி. இப்ப அந்த விஷயம் நமக்கு போயிடுச்சு, ஆனா அந்த ரத்தம் நமக்குள்ள இருக்கு. இதனால இஸ்ரவேல் சொன்னாரு, அந்த பிளட் நமக்குள்ள இருக்கு. இங்க வந்து நீங்க மனுஷனுக்கு கீழே விழுக மாட்டீங்க, மனுஷனுக்கு அடிமையாக மாட்டீங்க, ஆனால் உங்கள் பழைய மனுஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு பழைய மனுஷனுக்கு என்ன எழுதுங்க? அடிமையான என்னன்ற ஆலயம். கிளியரா தெரியுது, என்ன கட்ட முடியாது? ஆலயம் கட்ட முடியாது. சரிங்களா? சோ இது இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச ரெண்டு தப்புல ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன? தீர்க்கதரிசிகள். இப்ப நாமளும் இதை செய்ய ஆரம்பிச்சோம்னா யாருடைய பேச்சு கேட்க மாட்டோம். நமக்கு யார் தீர்க்கதரிசி? நம்முடைய கிளியரா சொல்லியிருக்கிற பாருங்களேன். உபாகமத்துல மோசே, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18 19. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18 19 வசனங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி. யார் அந்த தீர்க்கதரிசி? இயேசு கிறிஸ்து. எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். அப்ப அவர் பேச யார் பேசுகிறார்? கிறிஸ்து. அவர் எழும்ப பண்ணுவேன், அவர் பேசுறதுதான் அவர் வாயிலிருந்து நான் பேசுறேன். சோ இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தைகள் யார் பேசுற வார்த்தை தான்? தேவன் பேசுற வார்த்தை தான். அது நம்ம கேட்கணும். யார் சொல்றது கேட்கணும் அர்த்தம்? தேவன் சொல்றது கேட்கணும். வாசிங்க அடுத்து. நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். சொல்லிட்டாரா? கேட்கறமா? கேட்கிறோம். அப்ப நம்ம ரெண்டு விஷயத்தையும் தப்பிச்சிட்டோம். ஒண்ணு தவறான வழி, 3 விஷயம் அதை விட்டு வந்துடுறோம். அடுத்தது அது தப்புன்னு சொல்லி நமக்கு சொல்ல வந்த தீர்க்கதரிசியுடைய பேச்சையும் நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். அப்படியே எடுத்து போயிடற சப்ஜெக்ட் அதையும் நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். சோ நம்ம கண்டிப்பா என்ன கட்டிடலாம்? ஆலயத்தை. பழைய ஃபோர்ஸ் இல்லையே,
அவனு தப்பா சொல்லி நம்ம தவறான வழி போறதில்லை. எது 3 வழி. ஒண்ணு அது போய் போறதில்லை. இனிமேல் போக மாட்டோம். இது வரைக்கும் போயிட்டு அதெல்லாம் பிதாக்கள் சொல்லிட்டு பழைய வாழ்க்கை. அடுத்தது அது தப்புன்னு நமக்கு சொல்ல வந்த தீர்க்கதரிசியுடைய சொல் பேச்சை நம்ம என்ன பண்ணலாம் கேட்கணும். வாசிங்க 19ஆம் வசனம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ, செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அவனை நான் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். என்ன விசாரணைங்கிறது அப்புறம் பார்க்கணும், இன்னைக்கு வேண்டாம். சோ அவனை நான் இந்த பிரச்சனைகள காரணம் யார் பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் பழைய மனுஷன் தான். இந்த பழைய மனுஷன் மாதிரி கொடுமையான விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே இப்ப இல்ல முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். சுபாவத்திலே நமக்கு என்ன இருக்குது? மற்றவங்க மாதிரியே கோபாக்கினின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம். இது பழைய மனுஷனுடைய தூண்டுதல். இன்னொரு வசனம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 7 8ஆம் வசனங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. வெரி கிளியர். ஏன்னா தேவனை மதிக்காம இருந்தா தான் நம்ம அந்த விக்கிரகத்தை மதிக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்ன இருங்க? கன்வெர்ட் ஆயிடும். அடுத்தது அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல். அது கண்டிப்பா நியாய பிரமாணத்துக்கு என்ன பண்ணாது? கீழ்ப்படியாது. வசனத்துக்கு அது கீழ்ப்படியாது. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. முடியாததா? அதை முடிய வைக்க நம்மளால முடியாது. அதை முடிய வைக்க வேணா முடியும் நம்மளால. எதை? பழைய மனுஷன். அப்படியே என்ன பண்ணணும்? பழைய மனுஷனை அழிக்கணும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கண்டிப்பா தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் வச்செல்லாம் தேவன் ஆலயம் கட்ட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், பரவாயில்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப நான் உங்களுக்கு திரும்ப தரேன். எப்படி தெரியுமா? முதல்ல நீ திரும்பு, அப்புறம் நான் திரும்புறேன் சொன்னாரா இல்லையா? அப்ப யாரும் திரும்பணும்? முதல்ல நம்ம திரும்பணும். என்ன அர்த்தம்? இப்ப போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன் போகணும். மனசு திரும்பணும். எதாவது திரும்பணும் சொல்லுங்க. டக்கு டக்குன்னு விக்கிரகாரனை அக்கிரமம், தேவனை மதிக்காம இருக்கிறது, நம்முடைய பழைய மனுஷன் நம்மளே மதிக்கிறது, அடுத்தவங்க பழைய மனுஷன் நம்ம பழைய மனுஷனோட ஜாயின் பண்ணி விடுறது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. இது இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிச்சலாம்? இது ஒரு இருக்கு கண்டுபிடிச்சலாம். செக்அப் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரிஞ்ச செக்அப் கிரி தான். சோ கிரி எப்படி வரும்? வாயில வரும், கண்ணுல வரும், மூக்குல வரும், காது வரும், எல்லாத்துலயும் கிரி வந்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்காது. வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15 16. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். கடிச்சு வைக்காதீங்க, அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்மள கடிப்போம். போது கடிக்கிறது என்ன தெரியல, வாய். அவர் ஒன்று பேசுறாரு வச்சுக்கோங்க, திருப்பி நான் விட்டு ஏன் வாய் எப்ப இருக்க வாய் ஓ வாய் எப்படி பேசுறேன், ஏன் வாய் பேசலாம். அப்ப 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? இப்ப கடிச்சா என்ன ஆகும்? வாய் வலிக்கும். கடிச்சா என்ன? அழுகிகள். சிம்பிளா முடிச்சிட்டாங்க, அழிஞ்சு போயிருக்கு. இப்போ ஒரு வாய்னா அழிச்சு போனாங்க. காது எப்படி? காது நல்லா கேட்கும், சத்திய வசதி கேட்கும், புறங்குறதே கேட்கும். புறங்குறத கேட்டு என்ன ஆகும்? புறங்குறது காது கேட்டு என்ன தெரியுமா? வாய்க்கு லிங்க் ஆகிடும். இந்த வழி லிங்க் ஆகி வாய் என்ன பண்ணும்? என்ன கடிச்சு அப்படி பேசும். இவர் யார் பேசுறா? அவரே நம்மள மறுபடி அவரே கடிப்பாரு, மறுபடியும் நம்மளை கடிக்க ஆரம்பிச்சுவாங்க. எங்க போனாலும் நம்மளை யார் என்ன பண்ணாலும் திருப்பி எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இதான் நம்ம சத்தியத்தில் படிச்சிருக்கோம், அன்புல படிச்சிருக்கோம், கேரக்டர் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கோம். அவ்வளவுதான். அடுத்தது 16 வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரிஞ்ச ஆவிக்கேற்றபடி நடந்துக்காங்க. ஏதாவது திருப்பி யாராவது ஏதாவது பேசலாம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நம்ம பழைய மனுஷனோட கொடுமையா இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம பழைய மனுஷனோட கொடுமையானு பாத்தீங்களா? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. நம்ம பழைய மனுஷனோட கொடுமையானு தெரிஞ்சா ஏன் தெரிய மாட்டேங்குதா? அது நமக்கு ரொம்ப
பிடிக்கலாமா? யாரை பிடிக்கணும்? தேவன். நம்ம பழைய மனுஷன் நமக்கு பிடிச்சிருந்து கூட தேவனுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அதான் அன்பு, அதான் இயற்கை. வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணிருக்காரு? உயிர்ப்பித்திருக்காரு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீ என் பக்கம் திரும்பு, நான் உன் பக்கம் என்ன பண்ணிட்டாரு? திரும்புறேன். ஓகேவா? சோ நம்ம யார்கிட்ட போய் சேரணும்? பழைய மனுஷனை விட்டு பிரியணும், தேவனிடத்துல சேரணும். சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அவரு நம்ம கூட சேர்ந்துருக்காரு. ஆலயம் கட்ட வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சரியான பாயிண்ட். முதல்ல யார் போய் சேரணும்? எப்படி? என்ன பண்ண வளர்ந்து உலகம் என்ன கீழே என்ன அது வரை கூட மாட்டேன். கீரை விக்கிரகரணை அக்கிரமா ஸ்டார்டிங் சொல்லு மிச்சம் பின்னாடி வந்து பாருங்க பணப்படங்க. விக்கிரகரணை என்ன? மதிக்காம இருக்கிறது. அடுத்தது நம்ம பழைய மனுஷன் நம்மளே மதிக்கிறது. நம்ம பழைய மனுஷன் மற்ற பழைய மனுஷன் ஜாயின் பண்ணுறது. இந்த மூணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இருந்தா நம்ம தேவனை பார்த்து திரும்பலாம். உடனே தேவன் நம்ம இடத்தில் சேருவார். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்கள் என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்தமாக. சோ இதெல்லாம் நம்ம செய்யணும்னா முதல்ல அதை ஏற்றுக்கணும். தேவனை ஏற்றுக்கணும். தேவன் கிட்ட போய் சேரணும். அதை ஏற்றுக்கணும். எதை ஏற்றுக்கணும்? வாசிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் வந்து ஊழியத்துக்கு அனுப்ப சொல்லி அனுப்பின வசனம். 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போஸ்தலர்கள் பார்த்து சொல்றாரு, உங்களை ஒருத்தர் ஏத்துக்கிட்டா யாரை ஏத்துக்கிட்ட மாதிரி? என்னை ஏத்துக்கிட்ட மாதிரி. அடுத்தது என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அனுப்பினவரை நம்ம ஏற்றுக்கொள்றதுங்கிறது எந்த அடிப்படையில்னா நாம் இந்த 3 விஷயத்தை விட்டு விலகிறதில்லை. அதை தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கான்செப்டை மனசுல வச்சுட்டு நம்ம ஆலயம் கட்ட போறோம், அது கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட முதல் தீர்க்கதரிசனத்தை நம்ம ஓபன் பண்ண போறோம். அந்த முதல் தீர்க்கதரிசனத்தை பார்த்துட்டு கேள்வியை முடிச்சலாமா? வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனங்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகி 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது. சோ இங்க ஆரம்பிக்கும். முதல்ல மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் இதை கேட்கணும். மனம் திரும்பிட்டோம்னா தாராளமா என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அது என்னன்னு சொன்னா இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். குதிரைங்க சிவப்பா இருக்கும். வெளிப்படுத்த விசேஷம் இருக்கும். நான் கோயம்புத்தூர் இருக்கேன் தெரியல, தேடிக்கலாம். பிரவுன் ஓகே கண்டேன். அது மாதிரி யார் இருக்கா? குதிரையை பார்த்தா புருஷனை பத்தி படிக்கலாம். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கிர நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. நிறைய குதிரைகள். சோ இதுல இருந்து அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்தின விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த புருஷன், இந்த குதிரை, அப்புறம் குதிரைகள் ஏன் பின்னாடி நிற்குது, இவரே நடுவில் மிருது செடிகளுக்கு நடுவில் ஏன் போய் நிற்கிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயம் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டக்கூடிய ஜனங்களுக்காகத்தான் தேவன் சொன்ன விஷயம். சோ தொடர்ந்து அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா இதே விஷயத்தை தேவனுக்கு பிரியமாக மீண்டும் பார்க்கலாம். கேட்ட விஷயங்கள் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். ஆமாம்.